ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரீஸில் கிளாஸ் நம்பர் 5. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புது கான்செப்ட் பார்க்கலாம். இன்னையோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எ மேன் பாட் 3 ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹3,000 ஈச். ஹி சோல்ட் த ஆர்டிகல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அட் 10% ப்ராஃபிட், 5% ப்ராஃபிட் அண்ட் 15% லாஸ். த டோட்டல் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் ஹி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இது. பட் ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, 3 ஆர்டிக்கல் வாங்குறாரு. அது எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 3000 ஈச். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ₹3000. மொத்தம் 3 ஆர்டிக்கல் வாங்கியிருக்கிறாரு. அதுல ஒரு ஆர்டிக்கலோட விலை ₹3000. 3க்குமே 3000 3000 3000 தான். அப்ப இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வாங்கின அந்த எல்லா ஆர்டிக்கலுக்கும் அந்த காஸ்ட் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அவர் எத்தனை பொருள் வாங்குறாரோ அந்த எல்லா பொருளுக்கும் காஸ்ட் பிரைஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே, காஸ்ட் பிரைஸ் சேமா இருக்கு. அடுத்து நான் என்ன பண்றாரு பாருங்க, he sold the articles respectively at 10%, 5% profit and 15% loss. இப்போ மொத்தம் 3 ஆர்டிக்கல் வாங்கியிருக்கிறாரா, 3க்குமே காஸ்ட் பிரைஸ் சேம். ஓகே, அதுல மொதல் ஆர்டிக்கலை 10% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு, ரெண்டாவது ஆர்டிக்கலை 5% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு, மூணாவது ஆர்டிக்கலை 15% லாஸ்க்கு விற்கிறாரு. இது தனித்தனியா ஒவ்வொரு ஆர்டிக்கலா பார்க்கும்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, த டோட்டல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஹி ஏர்ன்ட். இப்போ மொத்தமா 3 ஆர்டிக்கலுக்கும் சேர்த்து பார்க்கும்போது ஓவராலா இந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு ப்ராஃபிட் ஆயிருக்குமா அல்லது லாஸ் ஆயிருக்குமா, அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, தெளிவா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு, காஸ்ட் பிரைஸ் சேம்னு இருக்கா. ஸோ காஸ்ட் பிரைஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க. அப்படி காஸ்ட் பிரைஸ் சேம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, வச்சிருக்கிற 3 ஆர்டிக்கலை வேற வேற ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வித்திருக்கிறாரு. அப்போ ஓவராலா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு விஷயம் என்ன பண்ணணும்னா, நான் சொல்ற மாதிரி இங்க தெளிவா பாருங்க. விஷயம் நம்ம போட வேண்டியது வந்து இந்த இடத்துல அந்த குவான்டிட்டி. சரியா? குவான்டிட்டியை மேலே எழுத போறேன். கீழே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கீழே எழுதிக்கிறேன். சரியா? இப்போ பாருங்க, மொத்தம் 3 ஆர்டிக்கல் வாங்கினாரு. அப்போ 3 ஆர்டிக்கல் எப்படி 1 1 1ன்னு தனித்தனியா பிரிச்சிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல், இதை வந்து நம்ம மேலே ரேஷியோ மாதிரி எழுதணும். ஒரு ஆர்டிக்கல், அடுத்து ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ஆர்டிக்கல். ஸோ 1:1:1. சரியா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சு, 10% ப்ராஃபிட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல அவருக்கு 10% ப்ராஃபிட்ங்கிறனால இங்க 10% போட்டிருக்கேன். ரெண்டாவது ஆர்டிக்கல்ல அவருக்கு 5% ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், 5% போட்டுக்கலாம். மூணாவது ஆர்டிக்கல் அவருக்கு என்ன ஆயிருக்கு, 15% லாஸ் ஆயிருக்குல்ல, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், -15%. கிளியரா புரியுதா? ஓகே, ஸோ மேலே வந்து ஏன் 1 1 1 எழுதியிருக்கேன்னா, 3 ஆர்டிக்கல் வாங்கியிருக்கிறாரு. அதில் ஒரு ஆர்டிக்கலை 10%க்கும், அடுத்த ஒரு ஆர்டிக்கலை 5%க்கும், அடுத்த ஒரு ஆர்டிக்கலை 15% லாஸ்ட்க்கு விற்றதுனால இங்கே 10, இங்கே 5, இங்கே என்னது -15. ஸோ மைனஸ்ங்கிறது அந்த லாஸை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த ஓவரால் டிரான்சாக்ஷனில் அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆவரேஜ் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ லாஸ்ன்னு கொடுத்து எனக்கு ஓவராலாக கேட்கும்போது இந்த இடத்துல என்ன தான் அப்ளை பண்ண போகிறேன், ஸோ ஆவரேஜ் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஆவரேஜ் அப்ளை பண்ணாலே இந்த இடத்துல உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி ஆவரேஜ் அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஆர்டிக்கல், இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. அப்போ இந்த 1 × 10, 1 × 10 எவ்வளோ வரும், 10%. அடுத்து பாருங்க, இங்கே ஒரு ஆர்டிக்கல், அதுக்கு 5%. இப்போ 1 × 5னா 5%. ஸோ அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான், 5%. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆர்டிக்கல், இங்கே என்னது -15%. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வரும், -15%. ஓகேவா? ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி அப்போ டோட்டல் குவான்டிட்டி மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, 1 2 3. அந்த 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எவ்வளோ வருது பாருங்க, ஒரு 10 + 5 15. அப்போ 15 - 15 எவ்வளோ ஆச்சு, 0. கிளியராக புரியுதா? மேலே ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது, 15 - 15 0 வருது. ஸோ 0/3 என்னதான் 0. ஸோ அப்போ 0% எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ 0% என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, இது ஒரு நியூட்ரல் டிரான்சாக்ஷன் அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்குதுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை மைனஸ்ல நெகட்டிவ்ல ஆன்சர் வருதுன்னா இந்த ஓவரால் டிரான்சாக்ஷன்ல லாஸ் நடக்குதுன்னு அர்த்தம். நமக்கு பாசிட்டிவ் வரல நெகட்டிவ் வரல, ஜஸ்ட் 0 வந்ததுனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கிளியரா?
அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோதான் மெத்தடு. நம்ம என்ன பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக பார்க்கணும். காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருக்குது. 3 ஆர்டிக்கல் வாங்கினாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் 10%, செகண்ட் ஆர்டிக்கலில் 5%, தேர்ட் ஆர்டிக்கல் 15%. ஸோ இதில் ஆவரேஜ் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி 1 into 10 இந்த 10 ப்ளஸ் 1 into 5 இந்த 5 ப்ளஸ் 1 into -15 -15ங்கிறனால இங்கே -15% போட்டிருக்கேன். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை என்னது ஓவராலாக 3 ஆர்டிக்கல் இருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன 0%. அதனால நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஓகே, இதே பேஸில் தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இது அதே மாதிரி தான். A man bought 3 articles for ₹6,000 each. He sold the article respectively at 15% profit, 12% profit and 15% loss. The total பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஹி ஏர்ன்ஸ். ஓகே, அப்போ லாஸ்ட் கொஸ்டின்லையும் சரி, இந்த இப்போ லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு இதில் பாருங்கள், இந்த 3,000 சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இந்த அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் கேட்கறதுனால இந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் 6,000ங்கிற டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி எங்கேயும் பண்ணலாம். முதல்ல என்ன பண்ண சொன்னேன், குவான்டிட்டி. சரியா, குவான்டிட்டி. இந்த இடத்துல ப்ராஃபிட்டா லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 3 ஆர்டிக்கல் வாங்குறாரு. ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 15% ப்ராஃபிட். அப்போ ரேஷியோ மேலே குவான்டிட்டி ரேஷியோ எழுதும் போது 1:1:1. ஓகேவா. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன பண்றாரு, 12% ப்ராஃபிட் விற்கிறாரு. சாரி, 15% ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து அவர் 15% ப்ராஃபிட் விற்கிறாரு. அதனால இந்த இடத்துல 15. ரெண்டாவது ஆர்டிக்கலை தான் 12% ப்ராஃபிட் விற்கிறாரு. மூணாவது ஆர்டிக்கலை 15% லாஸ்க்கு விற்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், -15 போட்டிருக்கேன். இப்போ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணலாம், ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொன்னா, ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொன்னேன். ஸோ 1 into 15 15%. இங்கே 1 into 12 12%. ஸோ ப்ளஸ் 12%. இங்கே 1 into -15 வந்து -15% வரும். ஸோ -15% டிவைடட் பை ஓவரால் குவான்டிட்டி. அப்போ 1 + 1 + 1 எவ்வளோ இருக்கும், மொத்தம் 3 ஆர்டிக்கல் தானே. ஸோ 3. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இந்த +15 -15 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது, 12/3 இருக்கும். ஸோ 12/3னா நமக்கு என்னது 4%. ஸோ 4%னா அது ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு பார்க்கும்போது 4 + 4 -4ன்னு பார்த்தீங்கன்னா இது +4 தான். அப்போ பாசிட்டிவ்ல எனக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4% ப்ராஃபிட். 4% ப்ராஃபிட். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, இந்த கொஸ்டின்ல பாருங்க. A shopkeeper bought 40 pieces of an article at the rate of ₹50 per item. ஓகேவா. மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு, 40 பீஸ் வாங்கியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 40 பீஸ். இந்த 40 பீஸை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா, ஒரு பீஸ் வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஆனால் இந்த 50ங்கிற டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த 50ங்கிறத நம்ம எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா, 40 பொருள் வாங்கியிருக்கிறாரு, அதில் ஒவ்வொரு பொருளும் 50 ரூபா அப்படின்னா அந்த 40 பொருளோட காஸ்ட் ப்ரைஸும் இங்கே சேம். ஓகேவா. அப்படிங்கிற பாயிண்ட் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் வழியா நமக்கு தெரியுது. ஓகேவா. அதுல பாருங்க, அதுல he sold 35 pieces with 20% ப்ராஃபிட். அந்த 40ல 35 பீஸ் என்ன பண்றாரு, 20% ப்ராஃபிட்க்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 5 பீஸ், the remaining 5 pieces were found to be damaged and he sold them with 10% loss. மிச்சம் இருக்கிற 5 பீஸ் டேமேஜ் ஆன பீஸ் அப்படிங்கிறதுனால அதை வந்து என்ன பண்றாரு, 10% லாஸ்க்கு விற்கிறாரு. இப்போ இதுல அவருக்கான ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா. ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணலாம், மொத்தம் 40 பீஸ் இருக்கா, இங்க குவான்டிட்டி பாருங்க. 40 பீஸை எப்படி வித்துருக்கிறாரு, ஒரு 35 பீஸுக்கு 20% ப்ராஃபிட். அப்போ வந்து குவான்டிட்டியில 35, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 5, இப்படிதான் வித்துருக்கிறாரு. இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 35 பீஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 20% ப்ராஃபிட் வித்துருக்கிறாரு. பேலன்ஸ் இருக்கிற 5 பீஸ் டேமேஜ் ஆனதுனால அதை 10% லாஸ்ங்கிறதுனால -10% உள்ளதான். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த குவான்டிட்டிக்கு வாங்க. இதுக்கு முதல்ல கொஸ்டின்ல 1:1 அப்படிதான் இருந்தது. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த இடத்துல எனக்கு மேல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ரேஷியோ தானே எழுதிருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, இது 35 5 இருக்கா, இது ரெண்டு என்ன டேபிள்ல கேன்சல் ஆகும், 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ 35:5 எப்படி எழுதிக்கலாம், 7:1 எழுதிக்கலாம். அப்போ இன்னும் கூட உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா மாறும். ஓகே, இது அப்படியே பெரிய நம்பரா வச்சு பண்றதை விட இது நீங்க ரேஷியோவா இருக்கிறதுனால இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிள் ஃபார்முக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ணும்போது கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி, இப்போ பாருங்க, இப்போ அதே மாதிரி தான் ஆவரேஜ். இப்போ இங்க 7 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ இந்த இடத்துல 20% 10%. அப்போ பாருங்க, 7 into
20%. 7 into 20%. 7 into 20 எவ்வளோ 140%. நீங்க பாருங்க 1 into minus 10னா minus 10% divided by என்ன போடணும்னா இதோட டோட்டல் 7 plus 1 எவ்வளோ 8. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஆவரேஜ் தான். மேலே இருக்கிறது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, கீழே இருக்கிறது அந்த ஒவ்வொன்றுக்குமான ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்ட். அப்போ 7 ஆர்டிகளுக்கு 20%னா ஓவராலாக பார்க்கும்போது 7 into 20 140% ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு ஆர்டிகளுக்கு 10% லாஸுங்கிறனால ஓவரால் பார்க்கும்போது 1 into மைனஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் -1 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை மொத்த குவான்டிட்டி 8ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இதை சால்வ் பண்ணும்போது பாருங்கள் 140 minus 10 அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரும் 130% by 8. இப்போ 8ஆல் நான் கேன்சல் பண்ணணும். 8ஆல் கேன்சல் பண்ணால் 13க்குள்ளே ஒரு தடவை இருக்குமா 13க்குள்ளே ஒரு 8 இருக்கும். ஸோ ஒரு 8னா 1 8 ஆர் 8 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 8 போக 5 இருக்கும் 50. 50க்குள்ளே 6 8s ஆர் 48. அடுத்தது 2 8s ஆர் 16, 5 8s ஆர் 40. ஓகே, ஓவராலாக எனக்கு எவ்வளோ வருது 16.25 கிடைக்குது. இது பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் தான். உங்கள் கொஸ்டின்லேயே அதான் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஆப்ஷன் சி 16.25%. தெளிவாக புரியுதுல என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. மொத்தமாக 40 பீஸ் வாங்கினாரு. 40 பீஸ்லையுமே அதோட விலை எவ்வளோ 50 per ஐட்டம். அப்போ ஒவ்வொரு பீஸுமே 50 ரூபாய் தான். அப்போ எல்லாத்தோட காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கு சேமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மெத்தடுக்குள்ளவே வரணும். அதனால தான் மொதல் கொஸ்டின்லேயே சொன்னேன், காஸ்ட் ப்ரைஸ் சேம் அப்படிங்கிற கண்டிஷனை வெரிஃபை பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, எ பர்சன் பாட் சம் ஆர்டிக்கல். ஓகே, சம்முன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கினாருன்னு தெரியல. ஓகேவா? he sold 1/3 article at a profit of 14%, 3/5 article at a profit of 17.5%, and the rest at profit of 20%. find his total profit. அதாவது ஓவரால் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆர்டிக்கல் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 1/3 14%, 3/5 வந்து 17.5%, ரெஸ்ட்னா மிச்சம் இருக்கிற எல்லாமே என்னது 20%. அப்போ இந்த கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் சேம் இல்லையாங்கிற டேட்டாவே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? அந்த டேட்டா எங்கேயுமே அவங்க கொடுக்கல பாருங்களேன். எந்த இடத்துலையுமே சம் ஆர்டிக்கல் வாங்கினாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஒரே விலைக்கு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இல்லவே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா அவங்க கொடுக்கவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் சேம் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒன்று மென்ஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணலை. அதை பற்றி எந்த இடத்துலையுமே சொல்லலை, எந்த இடத்துல அதுக்கான க்ளூவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டினுக்கு காஸ்ட் ப்ரைஸ் சேம்னே எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் சேம்னே எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ அதே மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஆனால் அதே மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு என்ன கொடுக்கல, எத்தனை ஆர்டிக்கல் வாங்கினாங்கன்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் அதை எப்படி பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பிரேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 1/3, அடுத்தது ஒரு 3/5 தான். மொதல் ஒரு 1/3ன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து ஒரு 3/5ன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து ஒரு ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஃப்ராக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 1/3, 3/5 இருக்கா. இப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எத்தனை ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நானாக எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எத்தனை வாங்கினாருங்கிறத எப்படி நீங்கள் கெஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வருதுன்னா அந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரை பாருங்கள். இங்கே டினாமினேட்டர் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. இந்த டினாமினேட்டர் எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. இந்த 3 and 5க்கான எல்சிஎம், 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன 15 கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், டோட்டல் ஆர்டிக்கல் வந்து 15, மொத்தம் 15 ஆர்டிக்கல் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சம் ஆர்டிக்கல் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எத்தனை ஆர்டிக்கல்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா 1/3, 3/5ன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பரை இங்கே பிரிச்சுக்கணும். கிளியராக புரியுதா? அப்படி பிரேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டோட்டல் ஆர்டிக்கலை நீங்கள் செட் பண்ணணும். அது எப்படி நீங்கள் செட் பண்ணணும்னா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், இந்த 3ஐயும் இந்த 5, ஒருவேளை இன்னொரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ 3 ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா 3க்கும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அவ்வளோதான். இங்கே எனக்கு 2 ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால 2க்கும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ 3 and 5 எல்சிஎம் எடுத்தால் 15. அப்போ டோட்டல் ஆர்டிக்கலை நான் 15 சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் அவங்க சொன்ன கொஸ்டினுக்கு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே தான். மொதல் வந்து குவான்டிட்டி என்ன பண்ணுறாரு பாருங்கள், குவான்டிட்டி கீழே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 1/3. அப்போ ஃபஸ்ட்டு 15ல் 1/3, 15ல் 1/3னா எவ்வளோ வரும், 15 into 1/3னா எவ்வளோ 5. ஓகேவா? 15ல் 1/3. இதை வந்து என்ன பண்ணுறாரு 14% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு. அடுத்த இஸ்டு அடுத்த பாருங்க 3/5 ஆர்டிக்கல் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 17.5. அதில் இதில் 3/5 என்னன்னு பார்க்கணும். அப்போ இதில் 3/5னா ஒன்றும் இல்லை, 15 into 3/5. 15 into 3/5னா கிடைக்கும். எவ்வளோ வருது
3 அப்போ 3 3s are 9. ஒரு 9 ஆர்டிக்கல் எடுத்து என்ன பண்ணுறாரு 17.5% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு. அடுத்த ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்னா மிச்சம் இருக்கிறது இல்லை. அப்போ மொத்தம் 15ல் இங்கே ஒரு 5 ஒரு 9 எவ்வளோ ஆச்சு மொத்தம் 14 ஆச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணுறாரு 20% ப்ராஃபிட் விற்கிறார். இங்கே எல்லாமே ப்ராஃபிட் தான். சரியா? இப்போ இதை வந்து 20% ப்ராஃபிட் விற்கிறாரு. அப்போ மொத்தமாக அவருக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வழக்கம் போல் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், இந்த 5 × 14 எவ்வளோ வரும் 70%. அடுத்தது 9 × 17.5 அப்போ எவ்வளோ வரும் 9னா 90 ஒரு 63 ஒரு 4.5 இப்போ 157.5 157.5%. ஓகே 157.5% ப்ளஸ் இந்த 1 × 20 ஒரு 20%. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக இது அவ்வளோத்தையும் இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனால் இதுக்கு மேலே இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. 5 + 9 + 1 எவ்வளோ தான் 15 தான். பட் டிவைடட் பை 50 இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 90 90 + 157 247.5 வரும். மேலே நியூமரேட்டரில் 247.5% டிவைடட் பை 50 டிவைடட் பை 50. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15. அடுத்து இங்கே வந்து 4 5s are 20 9 5s are 45 49.5 வருது. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 6 3s are 18 அடுத்தது 5 3s are 50. ஸோ ஃபைனலி 16.5% கிடைக்குது. அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி 16.5%. கிளியரா? ஸோ சேம் கொஸ்டின் தான். நமக்கு என்ன இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் வச்சு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி ஒரு டேட்டா காஸ்ட் ப்ரைஸ் சேம்ங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை பற்றின க்ளூ எங்கேயுமே இல்லை. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இதில் காஸ்ட் ப்ரைஸ் சேம்னே எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பாருங்கள், எ ஃப்ரூட் மெர்ச்சன்ட் பாட் சம் பனானாஸ் 1/5 of them got rotten and were thrown away. He sold 2/5 of the remaining bananas with him at 15% profit and the remaining bananas at 10% profit. Find his overall loss or profit percentage கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதே தான். சம் பனானாஸ் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பனானான்னு சொல்லி கொடுக்கல. அதில் 1/5 என்ன பண்ணிட்டாங்கன்னா தூர எரிஞ்சிட்டாங்களாம். அது வந்து அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ரிமைனிங் 2/5 ஆஃப் த ரிமைனிங் மிச்சம் இருக்கக்கூடிய பனானால 2/5 வந்து 15% ப்ராஃபிட்க்கும் பேலன்ஸ் இருக்கிறத 10% ப்ராஃபிட்டும் விற்கிறாங்க. அப்போ ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக டோட்டல் எவ்வளோ பனானாஸ் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? டோட்டலாக எவ்வளோ பனானா வாங்கினார், டோட்டல் பனானாஸ் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 1/5 அவர் தூர போட்ட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா 1/5. அடுத்தது 2/5 ஆஃப் த ரிமைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 2/5 இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ அதுக்கு எல்சிஎம் எடுக்க சொன்னேன். இப்போ ஆக்சுவலாக இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 தான். 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 தான் வரும். ஆனால் இங்கே நீங்கள் வந்து எல்சிஎம் எடுக்க வேண்டாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்சிஎம்னு நீங்கள் வந்து எல்சிஎம்னு எடுக்கிறத விட இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த இடத்துல 2/5 ஆஃப் த ரிமைனிங் அப்படின்னு இருக்கு. இந்த ஹோல்ல 2/5னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 5 எடுத்து இதில் போட்டாலே ஆன்சர் கிடைக்கும். ரிமைனிங்ல 2/5 கொடுத்ததுனால நீங்கள் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, நான் போன கொஸ்டினில் எல்சிஎம்னு சொல்லியிருந்தேன், அதை ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்சிஎம்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே கீழே டினாமினேட்டரில் உங்களுக்கு எத்தனை ஃப்ராக்ஷன் வருதோ அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற டினாமினேட்டரை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பனானா எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், 25ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், குவான்டிட்டி எப்படி பிரேக் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 1/5 ஆமாம். அப்போ 25ல் 1/5னா எவ்வளோ வரும், 5 பனானா. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கீழே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இது அடுத்து எழுதுவோம். அடுத்து பாருங்க 2/5 ஆஃப் த ரிமைனிங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க 25 இருக்கா, 25ல் 1/5னா 5. அப்போ 5 வந்து என்ன பண்ணிட்டாச்சு, தூர போட்டாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடியதுல 2/5. அப்போ 25ல் 5 இங்கே போச்சுதுன்னா பேலன்ஸ் 20 இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 20ல் 2/5 எவ்வளோன்னு பார்க்கணும். இதுதான் முக்கியம். ஓகேவா? 25ல் 2/5 பார்த்துடக்கூடாது, 20ல் 2/5 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது, 4 × 2 8 பனானாஸ் வரும். ஓகேவா? இப்போ பாருங்க 25 பனானா வச்சிருந்தாரு, அதில் 1/5னா 5, மிச்சம் 20 இருக்கு. அந்த 20ல் 2/5னா எவ்வளோ, 8. அடுத்த பேலன்ஸ் என்ன பண்ணார், ரிமைனிங் பனானாஸ் கொடுத்துரு. அப்போ ஓவராலாக 25 டேலி ஆகணும்னா இங்கே 8 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரணும்னா 8 + 5னா எவ்வளோ, 13 வரும்.
13 போக மிச்சம் ஒரு 12 பனானா. இதை தான் என்ன பண்ணியிருக்காரு 10% ப்ராஃபிட் வித்துருக்கு. இப்போ கீழே எழுதலாம் பாருங்க. இப்போ இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 வந்து அவர் விற்கவே இல்லை, மொத்தமா தூர போட்டார். அப்போ வாங்கினது ஃபுல்லாமே அவருக்கு லாஸ் தான். அப்போ இந்த 5 பனானாக்கு நீங்க என்ன எழுதிக்கணும்னா, இதுல லாஸ் தான் ஆகும். எவ்வளவு லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 100% லாஸ். ஏன்னா இது மூலமா அவருக்கு எந்த காசுமே கிடைக்கல. இது எவ்வளவு காசு போட்டு வாங்கினாரோ மொத்தமாவே லாஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன், -100 போட்டுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 8 பனானா என்ன பண்ணிருக்கிறாரு, 15% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இது வந்து 15% ப்ராஃபிட். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12 வந்து 10% ப்ராஃபிட். இப்போ வழக்கம் போல நம்ம ஆவரேஜ் அப்ளை பண்ணலாம். பாருங்க 5 into -100னா -500 plus 8 into 15னா 120 120%. இங்க வந்து 500%. அடுத்தது 12 into 10 ஸோ 120%. இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி எதால டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்க டோட்டல் எவ்வளோ இருக்கு நமக்கு 25. ஸோ 25ஆல டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ண பாருங்க 120 120 240 240 -500 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், -260% கிடைக்கும் டிவைடட் பை 25. அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல நமக்கு எப்படினாலும் லாஸ் தான் ஆக போகுதுன்னு தெரியுது, ஏன்னா மைனஸ்ல வந்திருக்கு. சரி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 5 52 வரும். அகெயின் 5ஆல கேன்சல் பண்ணும்போது 10.4. ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன, -10.4%. அப்போ என்ன பண்ணிக்கலாம், லாஸ் 10.4% தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த மொத்தமா 5 பழத்தை அப்படியே விற்காம தூக்கி எரிஞ்சிடறாருன்னா என்ன பண்றோம், 100% லாஸ்ன்னு சொல்லி கொண்டு வரும். ஸோ அதனால இதுல மட்டும் -100. மற்றபடி வேற ஒன்றும் இதுல புதுசாலாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, மெடிக்கல் ஸ்டோர் ஓனர் பர்ச்சேஸ் மெடிசின் ஒர்த் ₹18,000 from a company. He sold 2/5 of the part of medicine at 35% loss, on which gain he should sell the rest of the medicine so that he has neither gain or loss. ஓகே, இந்த பாயிண்ட் பாருங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓனர் வந்து 18,000 ரூபாய்க்கு 18,000 ரூபாய் ஒர்த்து உள்ள மெடிசின்ஸ் வந்து வாங்குறாரா. ஓகேங்களா, மெடிசின்ஸ் நிறைய மெடிசின்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அதோட மொத்த ஒர்த்து வந்து 18,000. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாமே ஒரே மெடிசின் தான். சரியா? இது வந்து வேற வேற மெடிசன் அந்த மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் எப்படி எடுத்துக்கணும்னா, 18,000 ரூபாய் கொடுத்து மெடிசின்ஸ் வாங்குறாரு. இது எல்லாமே ஒரே மெடிசின்ஸ் தான். ஒரு 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 டப்பா வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டப்பால ஒரு 100 பீஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ ஒரு டப்பாங்கிறதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த டப்பால இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே மெடிசன்ங்கிறதுனால அதோட டோட்டல் காஸ்ட் தான் இந்த 18,000. அப்போ அந்த ஒவ்வொரு மெடிசனுக்கான காஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா சேமா தான் இருக்கும். அது அப்படிதான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அவங்க அதை மென்ஷன் பண்ணல, ஆனா இன்டைரக்டா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுல என்ன பண்றாரு, 2/5 வந்து என்ன பண்றாரா, 35% லாஸ்க்கு விற்கிறாரு. on which gain he should sell the rest of the medicine so that he has neither loss nor gain. அதாவது neither gain nor loss. அப்போ அதுல 2/5 வந்து 35% லாஸ்க்கு வித்துட்டாரு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெடிசனை எவ்வளவு கெயினுக்கு வித்திருந்தாருன்னா அந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு கெயினும் இருக்காது லாஸும் இருக்காதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ எடுத்த உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நமக்கு மொத்தமா அங்க இருந்தக்கூடிய டோட்டல் மெடிசனோட குவான்டிட்டி நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் மெடிசனை நம்ம செட் பண்ணணும். டோட்டல் மெடிசன் எத்தனை அப்படிங்கிறது நம்மளா ஒரு நம்பர் செட் பண்ணணும். அந்த நம்பர் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2/5ன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த ரெஸ்ட் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் தான், என்னது 2/5. அப்போ அதோட டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிசன் என்ன வச்சுக்கலாம், 5ன்னு வச்சுக்கலாம். அப்போ 5 மெடிசன் வாங்கியிருக்கிறாரு. 5ஓட டோட்டல் காஸ்ட் தான் 18,000. அப்போ 5க்கும் ஒவ்வொன்றுக்கும் விலை வந்து சேமா தான் இருக்கும். அப்போ 5ஓட காஸ்ட் பிரைஸும் சேம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்போ குவான்டிட்டி வைஸ் பிரேக் பண்ணும்போது எப்படி பிரேக் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. 2/5ன்னு சொல்றாரு. அப்போ 5ல 2/5னா எவ்வளோ, 2. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 3. அப்போ ரெண்டா தான் பிரிச்சிருக்கிறாரு, 2 பார்ட்டா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2/5, அடுத்த பேலன்ஸ். அப்போ 5ல 2/5ங்கிறப்ப 2 வரும், பேலன்ஸ் வந்து என்னது 3. இதுல ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உள்ள இந்த 2/5 இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணிடுறாராம், 35% லாஸ் பண்ணிடுறாராம். இதுல வந்து 35% லாஸ்க்கு வித்துருக்கிறாரு. இதை தான் என்ன பண்ணாருன்னு தெரியல. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னு நமக்கு தெரியல. இதைத்தான் கேட்கறாங்க. ஆனா அது கெயின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நமக்கு ஓவரால் டிரான்சாக்ஷன்ல லாஸும் இல்ல கெயினும் இல்ல, நியூட்ரலா இருக்குன்னா அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் லாஸ்க்கு வித்தாருன்னா ரெண்டாவது பார்ட் ஏதாவது ஒரு சம் அமௌண்ட் கெயினுக்கு வித்திருந்தா மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிருக்க முடியும். இது இந்த இடத்தையும் ஒருவேளை லாஸ்க்கு வித்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மொத்த டிரான்சாக்ஷன் லாஸ்ல தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பா இந்த கெயினுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ போட்டா இந்த பேலன்ஸ் 3 இருக்கு இல்லையா, இதை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல நான் வித்திருந்தேன்னா எனக்கு மொத்த டிரான்சாக்ஷன்ல, ஓகேங்களா, நெட்
ப்ராஃபிட் வந்து அல்லது லாஸ் வந்து எல்லாமே நியூட்ரலாக இருக்கும். அதாவது எனக்கு கெயினும் இல்லை லாஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நோ கெயின் நோ லாஸ்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஓவராலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு 0% ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லை 0% லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கணும். இது நம்ம வழக்கம் போலவே சால்வ் பண்ணலாம். வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஓவரால் டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆவரேஜ் எடுப்போம் பாருங்க. 2 × -35 எவ்வளோ வரும், -70%. ப்ளஸ் இங்கே 3 × X% எவ்வளோ, 3X% வச்சுக்கலாம். 3X%. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆட் பண்ணும்போது 2 + 3 எவ்வளோ, 5. இது ஈக்குவல் டு என்னன்னு வரும், 0% வரும். ஈக்குவல் டு என்னன்னு வரும், 0% வரும். இப்போ அதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3X% இந்த பக்கமே இருக்கட்டும். ஓகேவா, இந்த 5 அங்கே போச்சுதுன்னா 0 இருக்கிறதுனால 0 ஆகிடும். 5 அங்கே மல்டிப்ளை ஆகும்போது இங்கே 0 ஆகிடும். இந்த -70 அங்கே போச்சுதுன்னா என்ன ஆகிடும், +70% மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபைனலாக X% ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு, 70/3% இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ 70/3 எவ்வளோ, 2 3s are 6, 2 3s are 6, பேலன்ஸ் வந்து 1 3 3s are 9, 23 69, 23 1/3. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 23 1/3%. இவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நோ லாஸ் நோ கெயின் வச்சதுனால ஈக்குவலுக்கு இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0% வச்சிருக்கேன். இந்த இடத்துல ரெண்டாவது பார்ட்டை அவர் எவ்வளோ ப்ராஃபிட் அவர் எவ்வளோ லாஸ்க்கு விற்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட்க்கு தான் வித்திருப்பாரு. அது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது தெரிலங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா எக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டினே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். பட் ஆனால் என்ன டிஃபரன்ஸ்னா நமக்கு வழக்கமாக ஃபைனலாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்னு கேட்பாங்க. இங்கே ஃபைனல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இடையில அந்த ஒரு பார்ட்டில் மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இல்லை பாருங்க, முகேஷ் sells 80% of a commodity at a profit of 20% and the rest of the part at a loss of 5%, and in this way earns a profit of rupees 9,300. ஓகேவா, வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி ஃபார் முகேஷ்? இந்த கொஸ்டின் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் மாடல் தான், ஆனால் கேட்டிருக்கிற டேட்டா வந்து மாறுது. முகேஷ் வந்து என்ன பண்றாரு, 80% பார்ட் ஆஃப் அவர்கிட்ட கொஞ்சம் கமோடிட்டி இருக்கு. அந்த கமோடிட்டியில 80% ஆஃப் த பார்ட்டை வந்து 20% ப்ராஃபிட்க்கும், ரெஸ்ட் அப்போ ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், பேலன்ஸ் 20% அதை வந்து 5% லாஸ்க்கு விற்கிறாரு. இந்த டிரான்சாக்ஷன்லாம் அவருக்கு ஓவராலாக என்ன ஆகுதா, 9,300 வந்து ப்ராஃபிட் கிடைக்குதான். ப்ராஃபிட் மட்டும் 9,300 கிடைக்குது. அப்போ 9,300ங்கிறது ப்ராஃபிட்டான அமௌண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி ஃபார் முகேஷ்? அப்போ முகேஷ் அந்த மொத்த கமோடிட்டியோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இதே என்ன பண்ணலாம், மொதல் குவான்டிட்டி வச்சு பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும், மொதல் ஒரு 80%, அடுத்து வந்து ஒரு 20%. ஓகேங்களா, மொத்த குவான்டிட்டியை 80 20 அப்படி பிரிச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கு, மொதல் 80% வந்து என்ன பண்ணுறாரு, 20% ப்ராஃபிட்க்கும், அடுத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, 5% லாஸ்க்கும் விற்கிறாரு. எழுதியாச்சா? இப்போ நான் மேலே என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டு 20 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 4 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். அப்போ இதை 4ன்னு வச்சுக்கலாம், இதை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம நார்மலாக சால்வ் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு ஓவராலாக கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ 4 × 20 எவ்வளோ வரும், 80% ப்ளஸ் ப்ளஸ் இல்லை 1 × -5னா நமக்கு எவ்வளோ, -5% வரும். அப்போ 80% -5%. ஓகேவா, ஸோ 1 × -5 எவ்வளோ, மைனஸ். ஸோ -5% டிவைடட் பை 4 + 1 எவ்வளோ, 5 ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓவராலாக நமக்கு 80 - 5னா 75% பை 5 கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 15% வருது. ஸோ 15%னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட்னு அர்த்தம். அப்படி தானே, ஏன்னா நமக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா என்னது, ப்ராஃபிட். அப்போ ஓவரால் டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, 15% ப்ராஃபிட் ஆயிருக்கு. அவங்க அந்த ப்ராஃபிட்டான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 9,300 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த 15%ஓட வேல்யூ தான் 9,300னா நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு வச்சுக்கணும், எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தான் வைப்போம், 100% தான் வைப்போம். 100% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைரக்ட் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணுங்க. 5 டேபிளில் போட்டோன்னா 3 5s are 15, இங்கே 1 5s are 5, பேலன்ஸ் 4, அடுத்து 8 5s are 40, 6 0, அடுத்த 1 பார்க்கும்போது 6 3s are 18, 2 3s are 6. அப்போ 1%ஓட வேல்யூ எனக்கு 620னா 100%ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 620 × 100. ஸோ ஆன்சர் 62,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் 62,000. ஓகேவா,
அது என்ன பண்ணுறோம், ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஓவராலாக ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு, 15% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அந்த அமௌண்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க 9300. அப்போ 15%ஓட வேல்யூ தான் 9300 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்டதுனால 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை பாருங்க, இஃப் 2/3 ஆஃப் த ஆர்டிகல் ஆர் சோல்டு 25% ப்ராஃபிட், 20% ஆஃப் தம் ஆர் சோல்ட் அட் அ லாஸ் ஆஃப் 20%, and the remaining article are sold at a profit of 20%, then the profit of rupees 3312 is obtained. Find the cost price of the article. Last question மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, குவான்டிட்டி பிரேக் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி எப்படி பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் 2/3 ஆஃப் த ஆர்டிகல் சோல்ட் அட் 25% ப்ராஃபிட்டா, அட் த 20% ஆஃப் தெம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2/3 ஆஃப் தெம்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2/3 ஃப்ராக்ஷனாக எழுதுறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் ஆர்டிகல் தெரியாதுல்ல. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணணும், டோட்டல் ஆர்டிகல் எவ்வளோங்கிறத ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷன் எடுத்து டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுத சொல்லியிருக்கேன். அப்போ மொதல் ஒரு 2/3 2/3 போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 20% ஆஃப் தம்ஸ். அப்போ ஒன்று ஃப்ராக்ஷனில் இருக்கு, இன்னொன்று இதில் இருக்கு, பர்சன்டேஜில் இருக்கு. அப்போ ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் கலந்து பண்ணும்போது நமக்கு பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். பாருங்க, 20%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 20%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/5. புரியுதா? அப்போ 2/3 ஆஃப் தம், அடுத்த 1/5 ஆஃப் தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ 2/3 1/5னா இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்கு, இங்கே டினாமினேட்டரில் 5 இருக்கு. 3 × 5 எவ்வளோ, 15. இப்போ ஓவராலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் எவ்வளோன்னு வச்சுக்கலாம், 15 ஆர்டிக்கல்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 15 ஆர்டிக்கலில் 2/3ன்னு பாருங்க. அப்போ 15ல் 2/3ன்னா எவ்வளோ வரும், 15ல் 2/3 கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 3னா 5, ஸோ 5 2s are 10. அப்போ மொதல் ஒரு 10 ஆர்டிக்கல். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 20% ஆஃப் தெம். அப்போ ஓவராலாக 20% தான். அது 20%னா என்ன தான், 1/5. அப்போ 15ல் 1/5னா எவ்வளோ, 15ல் 1/5னா 3. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அண்ட் ரிமைனிங் ஆர்டிக்கல். அப்போ மொத்தம் 15ல் 10 3, பேலன்ஸ் எவ்வளோ, அப்போ 2. இப்போ இப்படி தான் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. மொதல் ஒரு 10, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 2, மொத்தம் 15. அவங்க சொன்ன மாதிரி 2/3, அடுத்து ஒரு 20%, அடுத்து ரிமைனிங் அப்படின்னு பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இப்போ இதுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதானே 2/3 வந்து என்ன பண்ணுறாங்க, 25% ப்ராஃபிட்டா, அடுத்தது 20% ஆஃப் தம், இதை வந்து என்ன பண்ணுறாங்க 20% லாஸ், ஸோ -20%. அடுத்த ரிமைனிங் வந்து என்னது, ப்ராஃபிட். ஸோ அது வந்து 20% ப்ராஃபிட், அதனால +20%. இப்போ இதெல்லாம் எழுதியாச்சுல. இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 10 × 25 எவ்வளோ வரும், 250% ப்ளஸ் சாரி மைனஸ் வரும். 3 × -20னா எவ்வளோ, -60. ஓகே, -60. இந்த இடத்துல -60 போட்டுக்கலாம். ஸோ -60%. அடுத்து 2 × 20னா ப்ளஸ் ஒரு 40% டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, 50. அப்போ இது சால்வ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 250 -60 + 40னா எவ்வளோ வரும், -20. அப்போ 250ல் -20னா எவ்வளோ, 230% பை 50. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு, இங்கே என்ன வரும் 4 6. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், 46/3% என்ன கிடச்சிருக்கு, இது என்னது, ப்ராஃபிட். ஓகேவா, இது என்னது, ப்ராஃபிட். ஏன்னா பாசிட்டிவாக தானே கிடச்சிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராஃபிட்டான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 3312 சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டான அமௌண்ட் வந்து 3312. அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 46/3%. அப்போ நான் என்ன பண்ணணும், 46/3%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, 3312. 3312. அது வந்து என்னது, 46/3%. அப்போ 3312. அப்போ என்ன கேட்குறாங்க, 100% எவ்வளோன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ 100%ஓட வேல்யூ, காஸ்ட் ப்ரைஸ் கேட்டதுனால 100%ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறது எப்படி, நம்ம தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு 46/3% தான் 3312னா 1%ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போ 1%ஓட வேல்யூ என்னன்னா, இந்த 46/3 வந்து இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை 46/3ஆல டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1% கிடைச்சிடும். அப்போ 1%னா இந்த 3312 எதால டிவைட் பண்ண போறீங்க, 46/3ஆல். அப்போ 1% வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 3312 எதால டிவைட் பண்ண போறோம், 46/3ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ டிவைடட் பை 46/3 போடும்போது என்ன ஆயிடும், மேலே 3 வந்துடும், கீழே 46 வந்துடும். புரியுதா? அப்போ இதை கொண்டு இங்கே டிவைட் பண்ணும்போது இதான் 1%ஓட வேல்யூ.
இப்போ எனக்கு தேவையான 100%ங்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கிறேன் இன்டூ 100 போட்டுக்கிறேன். இப்படி தான் ஒரே ஸ்டெப்பில் எழுதணும். கிளியராக புரியுதா? ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ ஒருவேளை இப்படி கேன்சல் ஆச்சுதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது கேன்சல் ஆகுமான்னு தெரியல, பெரிய நம்பராக இருக்குது, அதனால ஒரே ஸ்டெப்புக்கு எழுதுறதுக்காக 1%ஓட வேல்யூக்கு வந்து இது அப்படிங்க டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கு டினாமினேட்டரில் 46/3 வரும். அப்போ நான் மேலே தூக்கி எழுதும்போது 3/46 மாறிடும். இன்டூ இதுதான் 1%ஓட வேல்யூ. அப்போ நான் 100% வேல்யூ வேணுங்கிறதுனால இன்டூ 100 போட்டிருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இது எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டு என்ன 2 டேபிளில் போகுமா? அப்போ 2 டேபிள்னா இது 23 டைம்ஸு, இது 50 டைம்ஸ். அடுத்து 23ஆல் டேரெக்டாக இங்கே நான் கேன்சல் பண்ணுறேன். பாருங்கள், 33க்குள்ளே 23 1 டைம் இருக்குமா? இப்போ 23 1 டைம்னா பேலன்ஸ் வந்து ஒரு 10 இருக்குது. அப்போ 101. 101க்குள்ளே 23 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 23 வந்து 101க்குள்ளே 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 டைம்ஸ்னால் நமக்கு எவ்வளோ வரும்? 80 அப்புறம் ஒரு 12 92. அப்போ 101ல் 92 போச்சுதுன்னா பேலன்ஸ் ஒரு 9. அப்போ 92. இது ஒரு அகெயின் ஒரு 4 டைம்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபைனலாக எதை மட்டும் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு? இந்த 144 × 3 × 50. இது மூணே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது 3 × 5னா 15. அப்போ 144 × 15னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 2160. ஓகேவா? ஸோ 2160 ஒரு 0. ஸோ ஃபைனலான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,600. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ கேன்சலேஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நமக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா பெருசு இந்த மல்டிப்ளை பண்ணி எழுதக்கூடியதான் வேலை. ஸோ 144 × 3 × 50 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 21,600 கிடைக்கும். 21,600 கிடைக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து பாருங்க, கிளாத் மர்ச்சன்ட் sold half of his cloth at 20% profit, half of the remaining cloth at 20% loss, and the rest was sold at his cost price. In the total transaction, his gain or loss percentage will be. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை கிளாத்துன்னு தெரியாது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாத் வந்து முதல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் கிளாத்து அந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியாது, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மர்ச்சன்ட் சோல்ட் half ஆஃப் கிளாத். அப்போ halfனா ஃப்ராக்ஷன் என்ன? 1/2. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைனிங் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஆஃப்னா அது ஒரு 1/2. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டினாமினேட்டரில் 2 இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாத்தை என்னென்னு வச்சுக்கலாம்? 4ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வழக்கம் போல் இந்த இடத்துல குவான்டிட்டி எப்படி பிரேக் ஆகுது, அதுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்னங்கிறத எழுதுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மர்ச்சன்ட் சோல்டு half ஆஃப் இஸ் கிளாத். அப்போ ஹாஃப்னா என்ன? ஹாஃப்னா மொத்தம் 4 வச்சுருக்கோமா? அந்த 4ல் half எவ்வளோன்னு பார்க்கணும். 4ல் halfனா எவ்வளோ? 2. 2 தான். இப்போ மொதல் வந்து 2. இந்த 2 வந்து என்ன பண்ணுறாராம்? 20% ப்ராஃபிட் விற்கிறார். அப்போ கீழே 20% போட்டுக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? half ஆஃப் த ரிமைனிங் கிளாத். அப்போ 4ல் 2 போக மிச்சம் 2 இருக்கா? அந்த 2ல் half. இப்போ அந்த 2ல் halfனா எவ்வளோ வரும்? 1 வரும். இந்த 1 தான் என்னவா? 20% லாஸும். ஸோ அதனால் -20 போட்டிருக்கேன். அடுத்து ரிமைனிங்னு சொல்லியிருக்காரு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4ல் 2 1 மொத்தம் 3 போக பேலன்ஸ் இன்னும் 1 இருக்குது. இந்த 1 வந்து என்ன பண்ணுறாரு? காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நோ லாஸ் நோ கெயின். அப்போ என்னது? 0%. சரியா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறாருன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, 0%ன்னு அர்த்தம். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் ஓவராலாக ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்குறதுக்கு 2 × 20 எவ்வளோ? 40%. 1 × -20 -20%. அடுத்து 1 × 0 என்னதான்? 0%. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை என்னது? டோட்டல் குவான்டிட்டி 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது வருங்க, 4 - 20 எவ்வளோ தான் வரும்? 20 வரும். ஓகேங்களா? ஸோ 20% பை 4 கேன்சல் பண்ண எவ்வளோ? 5. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன? +5ங்கிறதுனால 5% ப்ராஃபிட். கொஷினுக்கான ஆன்சர் வந்து 5% ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டினில் பாருங்க, ஷாப்கீப்பர் பாட் certain number of apples for ₹3,600. He sold 1/5 of them at a loss of 10%, 1/4 of the remaining apple at a loss of 5%, and 2/3 of the rest at a profit of 15%. At what price should he sell the remaining apple to earn a profit of 27% overall? ஓகே, ஸோ சிஜிஎல்ல கேட்ட கொஷின். இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. ஆனால் கான்செப்ட் ஈஸி தான். பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்கிறாரு. முதல் என்ன பண்ணுறாரு? ஈ சோல்டு 1/5. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/5. அடுத்து என்னது? 1/4 ஆஃப் த ரிமைனிங். அப்போ அடுத்த ஃப்ராக்ஷன் என்ன? 1/4. அடுத்து பாருங்கள் 2/3 ஆஃப் த ரெஸ்ட். அப்போ அடுத்த ஃப்ராக்ஷன் வந்து என்னது? 2/3. மொத்தம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ இந்த 3 ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது இந்த 3 ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் 5 4 3 இது 3 மல்டிப்ளை பண்ணி அதை தான் நம்ம வந்து டோட்டல் ஆப்பிள்ஸ்னு சொல்லிட்டு வைக்கணும். அப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are
20 20 into 3 60. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டோட்டல் ஆப்பிள் எவ்வளோ 60 ஆப்பிள்ஸ். டோட்டல் ஆப்பிள்ஸ் வந்து 60 நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். பாருங்க குவான்டிட்டி பிரேக்கப் பண்ணும்போது எப்படி பிரேக்கப் பண்ணணும் அண்ட் அதுக்கான கன்சென்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 1/5. இப்போ 60ல் 1/5னா 60 into 1/5 எவ்வளோ கிடைக்கும் 12. 60ல் 1/5னா எவ்வளோ 12. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க 1/4 ஆஃப் த ரிமைனிங். 1/4 ஆஃப் த ரிமைனிங். அப்போ 60ல் 12 போக மிச்சம் எவ்வளோ இருக்கும் 48. இந்த 48ல் 1/4 என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 48ல் 1/4னா எவ்வளோ நமக்கு அதுவும் 12 தான். அப்போ ரெண்டாவது செட்டில் வந்து எவ்வளோ இருக்கு 12 ஆப்பிள் இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க 2/3 ஆஃப் த ரெஸ்ட். அப்போ இது ரெண்டுக்கும் போக மிச்சம் இருக்கிறதுல 2/3. அப்போ 60ல் 12 12 எவ்வளோ 24 போயிடுச்சு. இப்போ 24 போக மிச்சம் எவ்வளோ இருக்கும் 36 இருக்குமா? இந்த 36ல் என்னவா 2/3. 36ல் 2/3 கால்குலேட் பண்ணுவோமா? இப்போ 12 into 4 எவ்வளோ வருது 24 வருது. ஓவராலாக பாருங்க மொத்தம் 60ல் 12 12 24, அடுத்த ஒரு 24 48. இந்த 48 போக பேலன்ஸ் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கும் 12. அப்போ மொத்தமாக இந்த 60 ஆப்பில் 4 பார்ட்டாக பிரித்து அதில் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1/5க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் 10% லாஸ். அதனால இங்கே -10%. அடுத்து பாருங்க 1/4 ஆஃப் த ரிமைனிங். இந்த ரெண்டாவது செட்டுக்கு என்னது 5% லாஸ். அதனால -5%. அடுத்த 2/3 ஆஃப் த ரெஸ்ட் வந்து என்னது 15% ப்ராஃபிட். அப்போ இதுக்கு வந்து 15%. சரிங்களா? ப்ராஃபிட்டுங்கிறனால மைனஸ் போடலை. இப்போ கொஸ்டின் என்னன்னா வாட் ப்ரைஸ் டு செல் த ரிமைனிங். இந்த ரிமைனிங்னா லாஸ்ட் 12 இருக்குல்ல, இதை வந்து எவ்வளோ ப்ராஃபிட்க்கு, இதை வந்து எவ்வளோ விலைக்கு விற்றுருந்தான், இதை வந்து என்ன ரேட்டுக்கு விற்றுருந்தாங்கன்னா அவருக்கு மொத்தமாக ஓவராலாக 27% ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியாது இதை எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்கா லாஸ்க்கா வித்தாரு நமக்கு தெரியாது. இந்த ப்ராஃபிட்க்கு வித்தாரா லாஸ்க்கு வித்தாரானே நமக்கு தெரியல. அதுதான் நம்ம X% போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதை எவ்வளோ பர்சன்டேஜ் வித்திருந்தாருன்னா அவருக்கு ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குதா 27% ஓவரால் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கலாம். பாருங்க வழக்கம் போல ஆவரேஜ் மெத்தட் தான். 12 into -10 எவ்வளோ -120%. அடுத்தது 12 into -5னா 60யா -60%. அடுத்து 24 into 15. 24 into 15. ஓகே, இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டேன். ஓகேவா? நம்ம மேலே ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. பாருங்க இந்த இடத்துல 12 12 24 இது வந்து ரேஷியோ தானே. சிம்பிளிஃபை பண்ண 12 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னு வச்சுக்கோங்க 1 1 2 1. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கால்குலேஷன் சிம்பிளிஃபை ஆகும். ஓகேவா? இது கேன்சல் ஆச்சுதுன்னா ரேஷியோ பண்ணுற மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே 12ஆல் கேன்சல் ஆகும். அதனால் மொத்தமாக 12ஆல் கேன்சல் பண்ணி 1 1 2 1ன்னு வச்சுட்டேன். இப்போ சால்வ் பண்ணுங்க. 1 into -10 -10%. 1 into -5 -5%. அடுத்து 2 into 15 எவ்வளோ 30. ஸோ ப்ளஸ் 30%. அடுத்து 1 into Xனா எவ்வளோ X%. டிவைடட் பை எவ்வளோ இருக்குது டோட்டல். இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன டோட்டல் இருக்கோ அதான் எழுதணும். பழைய மாதிரி 60 எழுதி வச்சிடக்கூடாது. அப்போ 2 3 4 5. இதை சிம்பிளிஃபை பண்ணும் இதை வந்து சால்வ் பண்ணால் எனக்கு ஓவரால் என்ன வருமா 27% ஓவரால் ப்ராஃபிட் வருமா. அப்போ ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும் 27% போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் -10 -5னா -15. -15 + 13னா அது வந்து என்ன ஆகிடும் +15 மாறிடும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது +15% ப்ளஸ் ஒரு X% ஈக்குவல் டு இந்த 5 இங்கே போச்சுதுன்னா 27 into 5னா நமக்கு எவ்வளோ வரும் 27 into 5னா ஒரு 100 7 5 35 135% கிடைக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் X% ஈக்குவல் டு இந்த 15 அங்கே போச்சுதுன்னா 120%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல X% இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்போ என்ன வருது 120%. அப்போ என்ன பண்ணியிருக்காரு இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து 120% ப்ராஃபிட்க்கு வித்துருக்கிறார். ஆனால் அவர் என்ன கேட்குறாங்க அட் வாட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்க்கு வித்துருந்தாருன்னா ஆன்சர் என்ன பண்ணியிருக்கலாம் 120% ப்ராஃபிட்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஓகேவா? ஆனால் அவங்க இதை என்ன விலைக்கு விற்றாங்க, இதோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முதல் இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாதான் அதோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். சரி, இதோட காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் டோட்டல் ஆப்பில் 16 வச்சேன்.
அந்த 60 வச்சு அவங்க சொன்ன மாதிரி பிரேக் பண்ணி அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு டோட்டல் எப்படி வந்திருக்கு 1 1 2 1. அப்போ மொத்தமே இந்த இடத்துல இதைத்தான் டோட்டலும் வச்சுக்கணும். மொத்த டோட்டல் ஆப்பிள் இப்போ எவ்வளோ தான் 5 ஆப்பிள் தான். ஏன்னா இதை வச்சு தான் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா 60 வச்சு பிரேக் பண்ணியிருந்தாலுமே எனக்கு 60 ஆப்பிளோட விலை 3600. ஓகேங்களா இப்போ நான் ரேஷியோவில் எழுதி பிரேக் பண்ணதுனால இப்போ இதை நான் வந்து 60ன்னு எடுத்துக்க கூடாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் எவ்வளோ தான் 5 ஆப்பிள் தான். ஏன் 5னா நான் ரேஷியோவில் வந்து என்ன பண்ணிட்டேன் கால்குலேஷனுக்காக சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் எவ்வளோ தான் இருக்குது 5 ஆப்பிள் இருக்குது. இப்போ 5 ஆப்பிள் தான் என்ன பண்ணியிருக்காரு 3600 வாங்கியிருக்காரு. அப்போ அதில் லாஸ்ட் செட்டில் எத்தனை ஆப்பிள் இருக்குது ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது. அப்போது 5 ஆப்பிளோட விலை 3600னா இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 டிவைடட் பை 5. ஓகேவா இப்போ நான் எப்படி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் ஒரு ஆப்பிளோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன். லாஸ்ட் ஒரு ஆப்பிளோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டோட்டல் ஆப்பிள் எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. 5 ஆப்பிளோட விலை 3600னா இந்த 5 ஆப்பிளுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் சேம் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே காஸ்ட் ப்ரைஸ் சேம் அப்படிங்கிறது தான். அப்போ 3600 டிவைடட் பை 5 போடும்போது இந்த ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதோட செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் எழுதியாச்சா இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு 120% ப்ராஃபிட். இப்போ நார்மலாக 30% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுவோம் இன்ட்டு 130/100 எழுதுவோமா. இங்கே 120% ப்ராஃபிட்னா 100 + 120. அப்போ இதில் எவ்வளோ எழுதணும் 220/100. இப்படி நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக இந்த லாஸ்ட் ஒன்னை வந்து என்ன ரேட்டுக்கு வித்தாருன்னு சொல்லி கிடச்சிடும். கிளியராக புரியுதா. இங்கே ஏன் 220 போட்டிருக்கேன்னா எனக்கு ப்ராஃபிட்டே 120%. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோ அது 100ஓட ஆட் பண்ணி டிவைடட் பை 100 போடும்போது தான் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ சிபிங்கிறது இது இன்டூ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100. ஓகேவா சால்வ் பண்ணலாமா. ஜீரோக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 டேபிளில் இங்கே நான் கேன்சல் பண்ணேன்னா 72 வரும். இப்போ 72 × 22 72 × 22 மல்டிப்ளை பண்ணால் 1584. ஓகேவா ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1584. ஓகேவா சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் என்ன ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வழக்கமாக இங்கே பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. இங்கே வந்து எவ்வளோ விலைக்கு விற்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 3600ல் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றுக்கு மட்டும் அப்போ மொத்தம் 5 நான் பிரிச்சிருக்கேன். அப்போது அதில் ஒன்னோட விலை மட்டும் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 3600 டிவைட் பை 5 போடும்போது எனக்கு ஒன்னோட விலை மட்டும் கிடைக்கும். அப்போ அதை வந்து 120% ப்ராஃபிட் விற்கிறதுனால இன்ட்டு 220/100 போட்டிருக்கேன். எனக்கு ஃபைனலாக இதை மட்டும் எவ்வளோக்கு விற்றாங்கன்னு சொல்லி கிளியராக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் அரவிந்த் ஹேஸ் 650 kg ஆஃப் வீட். ஓகேங்களா அரவிந்த் கிட்ட வந்து 650 kg ஆஃப் வீட் இருக்கு. a part of which he sells 9% profit and the rest 19% profit. To get 15% on the whole, what is the quantity of the wheat sold by Arvind at 9% profit? இப்போ இது எல்லாமே இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினோட பேட்டர்னுக்குள்ள இது வந்தாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 650 kg வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த 650 kgல ஒரு பார்ட் 1/5 2/5ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ட் எடுத்து இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட், இன்னொரு பார்ட்டை இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ், அப்போ ஓவராலாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க பாருங்க 650 2 பார்ட்டை பிரிக்கிறாரு. ஆனால் எப்படி பிரிக்கிறாருன்னே தெரில. அந்த நம்ம குவான்டிட்டி பிரிப்போம்ல அந்த ரேஷியோ தெரில. ஓகேங்களா என்ன ரேஷியோவில் பிரிச்சாருன்னு தெரில. ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை 9% ப்ராஃபிட்க்கும் ரெண்டாவது பார்ட்டை 19% ப்ராஃபிட்க்கும் ஓவராலாக அவருக்கு 15% ப்ராஃபிட்டும் கிடச்சிருந்ததுன்னா அப்போது அந்த 9% ப்ராஃபிட்க்கு வித்தாரில் அது எத்தனை கிலோ. அப்போ 650 அவர் எப்படி பிரிச்சாரு அப்படிங்கிறத இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. புரியுதா. அந்த லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். அந்த லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க மொத்தம் கொஞ்சம் ஆப்பிள் வாங்குறாரு அதை எப்படி பிரிச்சாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க 1/5 1/4 2/3 சொல்லி கொடுத்தாங்களா. அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த குவான்டிட்டியை வந்து ஈஸியாக நல்லா பிரேக் பண்ண முடிஞ்சது. டோட்டல் இவ்வளோன்னு செட் பண்ணிட்டு அந்த குவான்டிட்டியை ரேஷியோவாக நான் பிரிச்சிருப்பேன். இதுக்கு முந்தின கொஸ்டின்ல அதே தான் அந்த குவான்டிட்டி என்னால் பிரிக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் எப்படின்னா அவர் எப்படி பிரிச்சாருன்னு கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குமான ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, ஓவராலும் கொடுத்துட்டாங்க. இங்கே நான் எப்படி பிரிச்சேங்கிறத கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா ஆவரேஜோட ரிவர்ஸில் போகுது. ஓகேவா ஆவரேஜோட ரிவர்ஸில். அப்போ ஆவரேஜோட ரிவர்ஸ் கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆவரேஜ்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம்ல இந்த ஆவரேஜை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை ரிவர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இது நம்ம ஆவரேஜ் சாப்டர் பார்க்கும்போது அலிகேஷன் சாப்டர் பார்க்கும்போது இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் அலிகேஷன் ரெண்டுமே என்னது ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் ஆவரேஜை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா ஏன்னா நமக்கு குவான்டிட்டி பிரிஞ்சுது
ஒவ்வொரு குவான்டிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்குது, அதுலேருந்து ஓவரால் பர்சன்டேஜ் கொண்டு வரதுக்கு நம்ம ஆவரேஜை ஃபாலோ பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் போகிறோம். எனக்கு ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க, இண்டிவிஜுவலாக எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன ரேஷியோவில் அந்த ரெண்டு பார்ட்டையும் நான் பிரிச்சிருப்பேன் அப்படிங்கிறத கேட்கறதுனால இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், அலிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த கொஸ்டின் அலிகேஷனில் தான் சால்வ் பண்ணுமானா இல்லை. இந்த கொஸ்டினை நீங்கள் நார்மலாக ஆவரேஜ்லையும் சால்வ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஸ்டினை ஆவரேஜ்லையும் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன், அலிகேஷன்லையும் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரெண்டுலையுமே நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ஆவரேஜில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த்ரூ ஆவரேஜ் மெத்தட் சால்வ் பண்ணும்போது எனக்கு டோட்டல் குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் குவான்டிட்டி வந்து கொஸ்டின் படி எவ்வளோ கேஜி இருக்குது, 650 கேஜி இருக்குது. ஓகேவா, இது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாரா. அப்போ நான் வந்து குவான்டிட்டி பிரேக் பண்ணும்போது எனக்கு எப்படி பிரிக்கலன்னு தெரியல. அப்போ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி நான் என்னென்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ பேலன்ஸ் குவான்டிட்டி என்னென்னு வைக்கணும்னா 650 மைனஸ் எக்ஸ். இதே 650 மைனஸ் எக்ஸ்னு வைக்கிறேன்னா மொத்தம் 650 கிலோ இருக்குது. இப்போ 650 கிலோவில் மொதல் பார்ட்டு எத்தனை கிலோன்னு எனக்கு தெரியல. அப்போது அதை நான் எக்ஸ்னு எழுதிட்டேன்னா பேலன்ஸ் என்ன பண்ணுவேன், 650ல் இந்த எக்ஸ் போக மிச்சத்தை தான் ரெண்டாவது பார்ட்டாக வைக்கணும். இப்போ இது ஒருவேளை இது 100ன்னு இருந்ததுன்னா இங்கே என்ன வரும், 550ன்னு வரும். இது 200ன்னு இருந்ததுன்னா இது 450ன்னு வரும். இது 300ன்னு இருந்ததுன்னா இது 350ன்னு வரும். அப்போ இது எக்ஸ்னு இருந்ததுன்னா 650 மைனஸ் எக்ஸ்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்போ குவான்டிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ் கேஜி இருக்கு, ரெண்டாவது பார்ட்டில் 650 மைனஸ் எக்ஸ் கேஜி இருக்கு. ஓகேவா. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் வந்து பாருங்க, இந்த எக்ஸுக்கு வந்து எவ்வளோவா 9% ப்ராஃபிட்டா, இதுக்கு வந்து 19% ப்ராஃபிட்டா, ரெண்டுமே ப்ராஃபிட் தான். ஓவராலாக எவ்வளோவா 15% ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் 9 இன்ட்டு எக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 9x% ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 650 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 19% டிவைடட் பை என்ன, டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ 650 ஈக்குவல் டு மொத்த டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 15% ப்ராஃபிட் சொன்னாங்களா. இப்போ 15%. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும். எக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பார்ட்டும் தெரிஞ்சிடும். நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் வீட் சோல்ட் பை அரவிந்த் பை 9% ப்ராஃபிட். 9% ப்ராஃபிட் வித்தரலாம். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை 19% ப்ராஃபிட்க்கு வித்த அந்த குவான்டிட்டி கேட்டால் நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எக்ஸை வந்து 650ல் மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம ஆன்சராக போடணும். எப்போ 19% கேட்டிருந்தேன். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு சால்வ் பண்ணி எக்ஸ் என்னவோ அதான் ஆன்சர். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த 9% இருக்குது. ஓகேவா, 9x% இருக்குது. அந்த 9x% அப்படியே வச்சுக்கலாம். 9x% ப்ளஸ் இப்போ இந்த 19 உள்ள கொண்டு மல்டிப்ளை ஆகும், அப்படி தானே. இப்போ இந்த இடத்துல என்ன வரும், 19 நான் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படியே வச்சுக்கிறேன். 19 இன்ட்டு 650% மைனஸ் 19x% ஈக்குவல் டு இந்த 650 அங்கே போச்சுதுன்னா என்ன வரும், 15 இன்ட்டு 650%. ஓகேவா. இப்போ பாருங்க, இங்கே 9x இருக்குது, இங்கே மைனஸ் 19x இருக்குது. அப்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த 9x மைனஸ் 19x ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், மைனஸ் 10x வரும். அப்போ மைனஸ் 10x அப்படியே நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகிடும், ரைட் சைடு எனக்கு 10x%ன்னு இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை அப்படியே நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ ஆல்ரெடி லெஃப்ட் சைடு எனக்கு என்ன இருக்குது, 19 இன்ட்டு 650 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 15 இன்ட்டு 650 இருக்குது. அப்போ இது இங்கே வரும்போது மைனஸ் ஆகுமா. அப்போ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், புரியறதுக்காக தெளிவாக எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. 19 இன்ட்டு 650%, ஓகேவா, மைனஸ் 15 இன்ட்டு 650%. இது எல்லாத்துல என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 650%ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 650%-ஐ வெளியே எடுத்துறேன். அப்போ இதில் என்ன மட்டும் இருக்கும், இங்கே 19 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 15 இருக்கும். ஸோ 19 மைனஸ் 15 ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, 10x% இருக்குது. இப்போ அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், 19 மைனஸ் 5னா எவ்வளோ, 4. இப்போ இது எப்படி மாறிடும், 650 இன்ட்டு 4% ஈக்குவல் டு 10x%ன்னு இருக்கா. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் ஆயிடும். பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸாக எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 65 இன்ட்டு 4. அப்போ எவ்வளோ, 130, 260 kg.
ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு இடத்துல குழப்பம். என்ன அப்படின்னா, எதுக்கு அந்த பெர்சன்டேஜ நான் கூடவே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த பெர்சன்டேஜ உள்ள வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸோட வேல்யூவ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின்லயும் அதே தான். இப்போ இந்த இடத்துலயே பாருங்களேன், எக்ஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டூ 120னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவை என்ன? எக்ஸோட வேல்யூ தான். அப்போ இந்த இடத்துல நீங்க பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிட்டு, இப்போ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூனா, இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 120. இங்க பெர்சன்டேஜ் இருக்கு, இங்க பெர்சன்டேஜ் இருக்கு. ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 120. இந்த இடத்துல பெர்சன்டேஜ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். புரியுதுல்ல? அப்ப அதே தான் இங்கேயும் நமக்கு இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஆனா எக்ஸ் இங்க இருக்கு. சரியா? அதனால உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க எப்பவுமே எல்லா கொஸ்டின்லயுமே அதேதான். அந்த பெர்சன்டேஜ் வந்து கேன்சல் ஆகணும். ஓகேவா? நான் ஒரு சில இடத்துல கேன்சல் பண்ணலன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. வேற எங்க கொஸ்டின்ல இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின்லயே பாருங்க. எக்ஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு? 23 1/3%. அப்ப இதுல என்ன ஆகும் ஃபைனலா? இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் ஆயிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 23 1/3. எக்ஸ் இந்த தானே இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு 23 1/3 இந்த பர்சன்டேஜ் வந்து ஆன்சர் வந்து 23 1/3%. ஓகேவா? இது ஆனா இப்ப பார்க்குற கொஸ்டின்ல வந்து எனக்கு பர்சன்டேஜ் வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆனா எக்ஸோட வேல்யூ 260 கிடைச்சிருக்கு. இங்க நான் 260 கேஜி போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன்னா எக்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? எனக்கு போன கொஸ்டின்ல எக்ஸ் இந்த இடத்துல இருந்தது. ஆனா எக்ஸ் பக்கத்துல பர்சன்டேஜ் இருக்கிறதுனால அப்படியே பர்சன்டேஜ் எடுத்து ஆன்சர்ல போட்டேன். ஆனா இங்க எனக்கு எக்ஸ் மேல இருக்கிறதுனால இது கேஜில தான் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 260 கேஜி எனக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 260. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆவரேஜ் மெத்தட். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஏன் நான் அலிகேஷன் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இதை நான் ஆவரேஜ்ல போடும்போது எனக்கு இவ்வளோ ஸ்டெப் வருது. கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதை நான் வந்து த்ரூ அலிகேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு சிம்பிளா ஆன்சர் வரும். ஓகே, எப்படி அலிகேஷன்ல பண்றதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து அதை delete பண்ணிட்டேன். அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி அலிகேஷன்ல பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அலிகேஷன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் வேலை. ஓகேவா? ஸோ அலிகேஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணாரு? 9% ப்ராஃபிட் வித்தாரா? ரெண்டாவது பார்ட் என்ன பண்ணாரு? 19% ப்ராஃபிட் வித்தாரா? ஓவராலா ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா அவருக்கு எவ்வளவு கிடைச்சது? 15% ப்ராஃபிட் கிடைச்சதா? ஓகேவா? ஸோ இப்படித்தான் அலிகேஷன் சார்ட் போடணும். இப்படி அலிகேஷன் சார்ட் போடும்போது இதுக்கு கீழே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் அலிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு வேல்யூ இங்க 19 இருக்கு, 15 இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. இங்க 9 இருக்கு, இங்க 15 இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அப்போ எப்பவுமே அலிகேஷன் சார்ட்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ரேஷியோ எப்படி வந்திருக்கு? 4:6. இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ? 2:3. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மொத்தம் அந்த 650 கேஜியை என்ன ரேஷியோல பிரிச்சிருக்காரு? 2:3ன்னு பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த 650 கேஜி தான் என்ன ரேஷியோல பிரிஞ்சிருக்கு? 2:3 அப்படிங்கிற ரேஷியோல பிரிஞ்சிருக்கு. அப்ப 2:3னா நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்? அப்போ ஓவராலா 2 + 3னா 5. 5 குவான்டிட்டி 5 யூனிட்ஸ் தான் எனக்கு 650 கேஜினா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்ப்போமா? 1 யூனிட்னா எவ்வளோ வரும்? 1 3 130. 1 யூனிட்னா எவ்வளோ? 130 கேஜி. அப்போ இந்த இடத்துல 2 யூனிட்ஸுங்கிறது 1 யூனிட் 130னா 2 யூனிட் எவ்வளோ? 260 கேஜி. அதே மாதிரி 3 யூனிட்னா 390 கேஜி. புரியுதுல? அப்போ 2 யூனிட் 9% ப்ராஃபிட் வித்தது தானே கேட்குறாங்க. அதுதான் எவ்வளோ யூனிட்? 2 யூனிட். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 260 கேஜி. ஒருவேளை 19% ப்ராஃபிட் வித்தது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அது வந்து நமக்கு 3 யூனிட். அது வந்து ஆன்சர் என்னன்னு போடணும்? 390 கேஜி போடணும். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இதில் நமக்கு ஆன்சர் என்ன தான் வருது? 260 தான் வருது. அப்போ அலிகேஷனில் சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம சிம்பிளாக எடுக்க முடியும். இதே நீங்க வந்து ஆவரேஜ் மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவி ஆகும். ஓகேவா? இப்போ எப்பவுமே உங்களுக்கு ரிவர்ஸ்ல கேட்கும்போது நீங்க வந்து அலிகேஷன் பண்ணணும். இப்படி நார்மலா கேட்கும்போது ஆவரேஜ் பண்ணணும். இந்த அலிகேஷன் அண்ட் ஆவரேஜ் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து அந்த டாபிக் பார்க்கும்போது இதை டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போதைக்கு இதை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எப்பவுமே அலிகேஷனோட ரிசல்ட் என்னதான்? ஒரு ரேஷியோ தான். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்து நீங்க கீழே போடக்கூடியது ஒரு ரேஷியோவா தான் இருக்கும். இந்த ரேஷியோ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? மொத்தம் 650 கிலோவை பிரிச்சு எழுதிட்டேன். கிளியரா? ஓகே, சரி. இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.